பிரபல தாதா தெஸ்தான் மகன் உட்பட 3 பேர் பாழடைந்த வீட்டில் கொடூர கொலை. லவ்வர்ஸ் டே கிஃப்டாக 3 பேரின் உயிர்களை காவு கேட்ட ரவுடியின் காதலி. காதலர் தினத்திற்கு முதல் நாள் 3 பேரையும் அணுவாக சித்திரவதை செய்து காதலிக்கு வீடியோ காலில் காட்டி ரசிக்க வைத்த ரவுடி காதலர். கொடூர கிஃப்ட் கேட்ட டெரர் காதலி போலீசில் சிக்கியது எப்படி? 3 பேரையும் கொலை செய்ய காதலி போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சின் பின்னணி என்ன? மறுநாள் காதலர் தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி நைட்டு புதுச்சேரி கடற்கரையில ஜோடியா காதலர்கள் மணல்ல உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. விடிஞ்சா காதலர் தினத்தை வரவேற்கிற குஷியில இருந்த காதல் ஜோடிகளுக்கு மத்தியில பிரபல ரவுடி சத்யாவும் தன்னோட காதலி சுமித்ரா கூட உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அப்ப ஒரு காலத்துல ரெட்டியார் பாளையத்தையே தன்னோட கண் அசைவுல கட்டி போட்டு வச்சிருந்த பிரபல தாதா தெஸ்தானோட மகன் ரிஷி, திடீர் நகர் தேவா, ஜே நகர் ஆதி 3 பேரும் சத்யாவையும் அவனோட காதலியையும் சுத்தி வந்திருக்காங்க. ஒருத்தன் ஏன் பாக்குறான், என்ன நோக்கத்துல பாக்குறான்னு பார்வையிலேயே மோப்பம் பிடிக்கிற ரவுடி சத்யா தன்னையவே சுத்தி வந்த ரிஷி, தேவா, ஆதி 3 பேர்கிட்ட என் கதையை முடிக்க ரூட்டு போடுறீங்களா? நீங்க ரூட்டு போட்டா நான் உங்க ரவுடி கோட்டையவே அடியோடு அழிச்சிருவேன்னு திமிரா பேசியிருக்கான். அதுக்கு யார தீர்த்து கட்டுறாங்கன்னு பார்க்கலாம்னு ரிஷியும் சவால் விட்டுருக்கான். ரவுடி காதலன் சத்யா சக ரவுடிகளை டீல் பண்றத சைலண்டா கவனிச்சிட்டு இருந்த காதலி சுமித்ரா ஏரியாவுல யார் பெரிய ஆளுங்கிற போட்டியில ரிஷியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அரியாங்குப்பம் முகிலனை நீ தீர்த்து கட்டினதுக்கு உன்னைய தீர்த்து கட்டாம அவன் விட மாட்டான், அதுக்கு முன்னால அவனையும் அவனோட கேங்கையும் நீ தரமட்டமாக்கிறன்னு உசுப்பேத்தி விட்டு இருக்கா. நான் உன்னோட 100 வருஷம் வாழணும், அதுக்கு நீ ரிஷியையும் அவன் கேங்கையும் இல்லாம ஆக்குனாதான் முடியும்னு சொன்ன சுமித்ரா மறுநாள் காதலர் தினத்துக்கு நீ கொடுக்கிற கிஃப்டே ரிஷிய துடிக்க கொல்றதுதான்னு டாஸ்கும் கொடுத்திருக்கா. காதலி சொன்னா மறு வார்த்தையே இல்ல. அதுலயும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கிஃப்டா கேக்குறப்ப அது கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்காம இருந்தா நான் நல்ல காதலனாவே இருக்க முடியாதுங்கிற ஈகோ சத்யாவை டச் பண்ணி இருக்குது. அதனால உடனே தன்னோட கூட்டாளிகளுக்கு போன் பண்ணின சத்யா உடனே பீச்சுக்கு கிளம்பி வாங்க, ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, நைட்டோட நைட்டா முடிக்கணும்னு சொல்லி இருக்கா. அடுத்த அரை மணி நேரத்துல 9 பேரும் 4 வண்டியில மொத்தமா வந்திருக்காங்க. தாதாவோட புள்ள நான் மட்டும் சோதாவா கெத்துடான்னு முறுக்கிக்கிட்டு திரியிற ரிஷியையும் அவனோட அல்ல கைகள் ஆதி, தேவா 3 பேரையும் தட்டி தூக்கணும்னு கூட்டாளிங்க கிட்ட ஆர்டர் போட்டிருக்கான். பீச்சில் நின்னுக்கிட்டு இருந்த ரிஷி, ஆதி, தேவா 3 பேரையும் சத்யா தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்துகிட்டு கொத்தா அள்ளி இருக்கா. அப்ப சுமித்ரா கிட்ட நீ கேட்ட கிஃப்ட கண்டிப்பா கொடுத்தே தீருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு காதலிய அனுப்பி வச்சுட்டான். எது எப்படியோ நான் சொன்னது கணக்கச்சிதமா நடந்தா சரின்னு காதலியும் ஹாயா வீட்டுக்கு போயிட்டா. ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவுல பாழடைஞ்சு போய் கிடக்கிற தன்னோட பூர்வீக வீட்டுக்கு போன சத்யா, ரிஷி, ஆதி, தேவா 3 பேரையும் கை கால கட்டி போட்டு வாயில துணியால அடைச்சு வச்சு அரிவாளால பின்மண்டையில அடிக்கிறது, இரும்பு கம்பியால அடிக்கிறது, எட்டி உதைக்கிறதுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படியே காதலிய வீடியோ கால்ல கூப்பிட்ட சத்யா, பாரு நீ கேட்ட மாதிரி 3 பேரையும் உடனே கொல்லாம அணுவா கொல்றேன்னு ஸ்லாகிச்சிருக்கா. காதல் வேகத்துல சத்யா பண்றத வீடியோ கால்ல ரசிச்ச காதலி வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி இருக்கா. சொன்ன மாதிரியே வீடியோ எடுத்தும் சுமித்ராவுக்கு அனுப்பி இருக்கான் சத்யா. அடுத்து நீ ரசிச்சிட்டியா, 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சத்யா கேட்டதும் சுமித்ரா ஓகேன்னு தலையாட்டி இருக்கா. அதுக்கப்புறம் தான் 3 பேரையும் சத்யா தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்துக்கிட்டு வெட்டி கொன்னு இருக்கா.
கொலைய சக்சஸா முடிச்ச பிறகு மறுபடியும் காதலிக்கு போன் பண்ணின சத்யா ஜிபேல 1000 ரூபாய் போட்டு விடு, வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு சொல்லி இருக்கான். லவ்வர்ஸ் டேக்கு நான் கேட்ட கிஃப்ட கொடுத்த உனக்கு 1000 என்ன எவ்வளவு வேணும்னாலும் அனுப்பலாம்னு சுமித்ராவும் சந்தோஷமா 1000 ரூபாய அனுப்பி வச்சிருக்கா. கொலை நடந்த அன்னைக்கே சத்யாவையும் அவனோட கூட்டாளிகள் 9 பேரையும் கைது செஞ்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல தான் காதலி சுமித்ரா தான் இந்த கொலையோட மெயின் புள்ளிங்கிறதே தெரிய வந்துச்சு. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தனக்கு கிஃப்ட் 3 உயிர் தான் வேணும்னு அடம் பிடிச்ச சுமித்ராவை வம்பாக்கிற பாளையத்துல அவ வீட்லயே போய் தூக்குன போலீஸ் பாண்டி மெரினாவில பதுங்கி இருந்த ஆப்ரஹாம், ஹரிஸ் பல்லாவையும் கைது பண்ணி இருக்காங்க. இந்த 3 பேர்கிட்டையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும்.